ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட் லிட்டில் ஐடியாஸ். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு குல்ஃபி சாப்பிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக குல்ஃபி பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள்: 1 லிட்டர் பால், கொஞ்சம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வீட்டில் என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சர்க்கரை 100 கிராம், துருவின தேங்காய் 45 கிராம். நாங்கள் கொஞ்சம் குங்குமம் பூவை பாலில் ஊற வச்சுருக்கோம், அது இல்லைனாலும் பரவாயில்ல. 1 சிட்டிகை ஏலக்காய் தூள். இப்போ பால் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். பால் கொதிச்சோடனே நம்ம ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுட்டு பால் பாதிக்கு பாதி சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ பால் நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாலை நல்லா ஆற வைக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப மாவு அரைக்க வேணாம், கொஞ்சம் குருணையாகவே இருக்கட்டும். அப்போ தான் சாப்பிட போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். அடுத்து நம்ம சர்க்கரையை பவுடர் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா ஆரடிச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நட்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த 1 சிட்டிகை ஏலக்காய் தூளையும் இந்த குங்குமப்பூ பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ துருவின தேங்காவை நாங்கள் லைட்டாக தண்ணி விட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம். இதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த மிக்சரை அப்படியே குல்ஃபி மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது தான். நம்ம குல்ஃபி ரெடி ஆயிரும். உங்ககிட்ட குல்ஃபி மோல்டு இல்லையா? கவலையே படாதுங்க. வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டம்ளரில் இந்த மிக்சரை ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. அவ்வளோதான். நாங்கள் நைட் ஃப்ரீசரில் வச்சோம். ஸோ இப்போ காலைல ஆயிடுச்சு. குல்ஃபி ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம்.
ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ நம்ம டம்ளர் குல்ஃபியை பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் கத்தியை வச்சு லைட்டாக குத்திட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கலாம். டேஸ்டியான குல்ஃபி எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? மிச்சம் இருக்கிற பாலை சில் பண்ணி குடிச்சு பாருங்களேன், அதுவும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் பால் இருக்கா, நட்ஸ் இருக்கா? உடனே போய் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.